பரிமளா அப்படின்றது ஜெயராம, அவர் ஒய்ஃபு 2 பொண்ணுங்களோட வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏரியா லோக்கல் ரவுடி சாண்டியோ 2வது பொண்ணை வந்து லவ் டார்ச்சர் கொடுக்குறான். இதுலேருந்து எப்படா தப்பிக்கலாம், வருஷம் கொண்டுடலாமான்னு நினைக்கும் போது அவன் செத்துறான். இவங்களும் இவங்க ஃபேமிலி கொண்டுச்சா இல்லைன்னா வேற ஏதாவது தொழில் விரோதமா அப்படின்றது வந்து இன்வெஸ்டிகேஷனோட சேர்த்து காமெடி அவர் சொல்லியிருக்காரு. சோளமாவு கோயிலான ஒரு படம் வந்தது. ஒரு சாதாரண ஆட்களுக்கு எப்படி வந்து சரக்கு அடிக்கிறத இதெல்லாம் ஃபேமிலியில் நார்மலைஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி ட்ரக்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணுறது கடத்துறத பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிட்ட இந்த படத்துலேயும் கொலை பண்ணுறது இது பண்ணுறதுலாம் ரொம்ப கேஷுவலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ளேயே படம் வந்துடுது. இதே மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்த பாப்பநாசம் இந்த படத்தில் இதையும் அது ரெஃபரன்ஸில் பார்க்குறாங்க. ஒரு கொலையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அந்த ஃபேமிலி யோசிக்குது. பட் இது அந்த 4 பேருக்குமே யார் கொலை பண்ணான்னு தெரியல. அவங்களுக்குள்ளேயே சந்தேகம் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சந்தேகப்படுறாங்க, ஒய்ஃபு ஹஸ்பண்ட் சேர்த்து பசங்களை சந்தேகப்படுறாங்க. அந்த சீன்ஸ்லாம் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. பரிமளா அப்படின்னு பொம்பளை நினச்சா அது வந்து ஆம்பளையாக இருக்கிற நம்ம ஜெயராமா ஒரு ஒய்ஃபாக ஊர்வசி நல்ல காம்போ. படத்தில் வந்து நிறையா காமெடின்ற பேரில் அங்கங்கே மொக்க பண்ணியிருந்தா கூட சில இடங்களில் சிரிக்க வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு போகிறதே தெரில. இன்ட்ரோலுக்கு அப்புறம் படத்தை எப்படியாவது முடிக்கணுன்ற மாதிரி இருக்குது. படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்ல ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போயிருந்தா ரீசனாக வந்து பிளாஸ்ட் அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும். பட் அப்படி இல்லாமல் காமெடி ஓரளவு ஒர்க் அவுட் ஆகி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் பரிமளா அங்கங்கே வந்து தடுமாறுது. வாங்கப்படலாம் பஞ்ச் லைன். பரிமளா அண்ட் கோ பரிதவிப்பு 2.25 ரேட்டிங்.